ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை பற்றியும் நான் இதோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த vlog பார்த்திங்கன்னா என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி முடிஞ்சு மறுநாள் எடுத்த vlog தான் இது. ஸோ இது ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி ஷூட் பண்ணலான்ட்டு நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் எழுந்ததும் தண்ணி தெளித்து வாசல் பெருக்கி கோலம் போடணும். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போல்லாம் நல்ல பனியாக இருக்குது. காலையில் எழுந்திருக்கவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு பனியாக இருக்குது. முக்கியமாக காலையில் தான் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு நல்ல பனி, நல்ல குளிராக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம எப்பயுமே எழுந்து காலையில் நம்ம வாசலில் கோலம் போடுறது நம்ம வீட்டுக்கு நல்லதுன்றதுனாலையும் அதை நான் கொஞ்சம் பால் மாறாமல் நான் வாசல் பெருக்கி எவ்வளோ பனியாக இருந்தாலும் கோலம் போட்டுருவேன். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பிறந்துடும். அப்போ நிறைய கலர் கோலம்லாம் நம்ம தெருவெல்லாம் போடுவாங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா கலர் கோலம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இந்த சிக்கு அந்த புளி வச்ச கோலம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக வரவே வராது. ஒரு 4-5 கோலம் கற்று வச்சுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ரங்கோலி தான் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு முடிச்சிட்டேன். உங்களில் எத்தனை பேருக்கு கலர் கோலம் போட பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் அதை ஒரு vlogல இனிமேல் வர vlogல ஒரு கோலமாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸாக போட சொன்னீங்களாலும் நான் கலர் கோலம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் தம்பியை ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு அவனுக்கு. அதனால் காலையிலே நான் வேலையை முடிச்சிடுறேன். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் காலையில் வேலையை முடிச்சிடுவேன். அதே மாதிரி டிஃபன் வேலையும் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு ஊட்டிட்டு அவனுக்கு 9:45 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் நான் காலையிலே டிஃபன் ஒரு பக்கம் வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் நான் டீ போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 vlogல நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய ஹெல்த் இஷ்யூ பற்றி. அதாவது எனக்கு வீக்கம் எதனால தான் வீங்குதுன்னே தெரியல. கை, கால், முகம், இல்லை கழுத்து, வேலை செஞ்சாலே கை வீங்கிடும், செப்பல் போடாமல் ரோட்டில் நடந்தால் கால் வீங்கிடும், இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பேன். அது எதனால தான் வீங்குதுன்னே தெரியாமல் நான் இருந்தேன். இப்போயும் எனக்கு ஒன்றும் தெரியல. பட் இருந்தாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, நான் பெட்டில் படுத்துட்டு இருப்பேன் ரூமில். பட் இப்போ நான் ஹாலில் பாய் போட்டு நான் படுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்போலாம் எனக்கு அந்த மாதிரி வீக்கம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் ஒரு 1 month நான் இதை ட்ரை பண்ணுறேன். பாய் போட்டு நான் படுத்துட்டு இருக்கேன். சுத்தமாக எனக்கு வீக்கமே இல்லை. ஒருவேளை நான் பெட்டில் படுக்கிறதுனால எனக்கு வீக்கம் ஆகுதா, இல்லைனா எனக்கு ஹெல்த் வர வர கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வரேனான்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் ரீசெண்டாக இப்போலாம் பார்த்திங்கன்னா நான் நட்ஸு, டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். மேபி அந்த ஹெல்த்னால கூட எனக்கு அந்த வீக்கெல்லாம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு ரத்த சோகையாக கூட இருக்கலாம், அப்படிலாம் பாருங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு வீக்கம் இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். அடுத்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான ப்ராடக்ட் காமிக்க போகிறேன். இது எந்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோ இல்லைனா டெமோக்காக காமிக்கிறதெல்லாம் கிடையாது. என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக நான் கை காசு போட்டு வாங்கினது. நிறைய பேர் கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்லாம் எதுவுமே கிடையாதுன்றதுனால சரி ஒரு கடாய் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அந்த மாதிரி டிசைட் பண்ணி நான் ஒரு 2 கடாய் வாங்கியிருந்தேன். ஒன்று வினோத் பிராண்ட்லேருந்து, இன்னொன்று ராக் பிராண்ட்லேருந்து. ரெண்டுமே நான் உங்களுக்கு அப்புறம்
அப்புறமா குக் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து இந்த வினோத் பிராண்டை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட் விரும்பி குக் பண்ணுவீங்க, உங்களுக்கு வாங்கணும்னு தோணுது அப்படின்னா நான் இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் என்ன வாங்கியிருக்கேனோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட ஃபினிஷிங் குவாலிட்டி அப்புறம் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு கையில் தூக்க முடியாது, 2 கை பிடிச்சி தூக்குற மாதிரி தான் இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்த மேலே லிட் இருக்குது இல்லையா, இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. சைடில் வந்து சிலிக்கான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக நமக்கு வந்து சுடாமல் அழகாக ஹேண்டில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேண்டிலுக்கு 2 கவர் கொடுத்துருக்காங்க அந்த கடாயை வந்து பிடிச்சி தூக்குறதுக்காக. ஸோ நான் இனிமே தான் இந்த ஃபஸ்ட் டைம் கேஸ்ட் அயர்னில் வந்து நான் குக் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளிப்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் நான் வந்து சமைச்செல்லாம் காமிக்கல. இன்னொரு விலாகில் உங்களுக்கு சமைச்சு எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி அதை வந்து நம்ம வைக்கணும், சேஃபாக வைக்கணுன்றதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கூட வாங்கிக்கலாம். ஸோ மேபி நீங்கள் கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை நான் இன்னொரு வந்து ராக் கடாய் சொன்னாலே அதை நான் இன்னொரு விலாகில் காமிக்கிறேன். அது இன்னும் ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். அப்புறம் வந்து அடுத்தடுத்த வேலை வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. காலையில் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தம்பிக்கு ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நான் வந்து சாப்பாடு செஞ்சேன் இல்லையா, அந்த கேப்லேயே நான் வந்து மிஷினில் துணி போட்டுட்டேன். அது நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து மெத்தையில் போய் காய வைக்கணும் இப்போது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாளி தூக்கிட்டு வரும்போதே வந்து கீழே ஒரு பாப்பா வந்து என்னக்கா யூடியூப்பில் வீடியோ ஷூட் பண்ணுறீங்களா, இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறீங்க அப்படிலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இந்த வாளி தூக்கிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்பயுமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது சைட் பை சைடில் மற்ற வேலையை நீங்கள் முடிக்க பாருங்கள். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளால் சீக்கிரமாக வந்து வீட்டு வேலையை முடிக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு பக்கம் டீ போடுறது சமையல் பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துணி மிஷினில் போட்டுட்டேன். அந்த துணி வந்து மிஷினில் போடுற கேப்பில் நான் வீடும் கூட்டி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம வந்து குயிக்காக முடிச்சிட்டுனாக்கா நமக்கு வேலை சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். தம்பி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவனுக்கு கிளாஸும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலையோட. ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து மதியத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன், சாதம் வடிச்சிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். சிக்கன் ஃப்ரை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த கிரேவி மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஒரு பக்கம் வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு வானல் ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா அந்த வெங்காயம் நல்லா சுருளை நல்லா வதங்கி வரணும், அந்த பச்சை வாசம் நல்லா போகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக யூஸ்வலாக நம்ம வந்து உப்பு போட்டு வதக்கோலே அதே மாதிரி தான் கொஞ்சமாக நான் வந்து உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். நான் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து எனக்கு காலி ஆகிடுச்சுன்றதுனால கல் உப்பு நான் அரைச்சி வச்சுருந்தேன், அதை தான் நான் வந்து உப்பாக சேர்த்துருந்தேன். அப்புறம் அதில் வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கூடவே நறுக்குன தக்காளியும் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த தக்காளி ஒரு நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணணும். தக்காளி பொதுவாக சீக்கிரமாக குக் ஆகணும்னா உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம வதக்கும் போது சீக்கிரமாக குக் ஆகிடும்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி வெங்காயத்துலேயே வந்து உப்பு போட்டுட்டேன். இப்போ நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நான் வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு. அதை சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப காரமாக செய்ய மாட்டேன், ஏன்னா அஷத் குட்டியும் சாப்பிடணும் அப்படின்றதுனால நம்ம வீட்டில் காரசாரமாலாம் சாப்பிட்றதில்ல. அதனால் கொஞ்சம் லைட்டு ஒரு மீடியம் காரமாக தான் நான் வந்து செய்வேன். ஆனால் எனக்கு ரொம்ப காரமாக சாப்பிட்றது பிடிக்கும். அஷத் அப்பாவுக்கும் அஷத் குட்டிக்கும் பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து செய்கிறேன்.
காரம் அதிகமாக இருக்காது. இந்த குழம்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் சேர்த்துருக்கிறேன். சிக்கன் சேர்த்த பிறகு தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா சும்மா ஒரு 4-5 தழை புதினா இலை சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சோம்னாக்கா ஆல்ரெடி சிக்கனில் இருக்கிற தண்ணி இறங்கி நமக்கு நல்ல ஒரு தொக்கு மாதிரி நமக்கு கிடச்சிரும். இதே ஸ்டேஜில் நீங்கள் வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போதும் அப்படின்னா, பட் நம்ம வந்து கிரேவி மாதிரி செய்ய போகிறது நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் வந்து குழம்பு பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். மறுபடியும் லிட்டு போட்டு மூடிக்கலாம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் பண்ணணும். தேங்காய் பால் அரைக்க போகிறேன். அப்புறம் வந்து சோம்பு வந்து வறுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி இடித்து இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம குழம்புல சேர்த்துக்க வேண்டியது தான். அந்த கிரேவியில் சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த அளவுக்கு அரைப்பட்டாலே போதும். இப்போ நம்ம மூடி வச்ச சிக்கன் கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நமக்கு சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தேங்காய் பால் தான் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா தேங்காய், முந்திரி, கசகசா 3 அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. நான் வெறும் தேங்காவை அரைச்சி திக்கான பால் எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்து ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக இறக்க போகிற ஸ்டேஜில் இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கிற சோம்பு தூள் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கேஸ்லேருந்து இறக்குனதுக்கப்புறமா இன்னும் திக்காகிடும். ஏன்னா நம்ம வந்து இதில் தேங்காய் பால் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் திக்காகி வரும். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆப்பத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அஷத் குட்டிக்கு லஞ்சு ஊட்டிட்டு அப்படியே கொஞ்சம் வேலையை பார்க்க வேண்டியது தான். அஷத்துக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சாதம் போட்டு ஊட்டிட போகிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வெட்டிங் அனிவர்சரி எப்படி போச்சுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அன்றைக்கி வெட்டிங் அனிவர்சரிக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப நிறைய பேர் வந்து அன்பாக ஆசையாக விஷ் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் இந்த வெட்டிங் அனிவர்சரி எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மன கஷ்டமாக தான் போச்சு. பட் நான் வந்து சந்தோஷமாக தான் இருந்தேன். ஏன்னா நான் அம்மா கூட அன்றைக்கி டே ஃபுல்லாக இருந்தேன். அதனால் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். என்ன கஷ்டமாயிடுச்சுன்னா அஷத்தப்பா வந்து அன்றைக்கி ஃபுல்லாக என் கூட இல்லை அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் அன்றைக்கி நடக்கலை. நான் நினச்சேன் வந்து அஷத்தப்பாவும் அஷத் குட்டியும் 2 பேர் கூடயும் நான் அன்றைக்கி டே ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கலை. அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி காலையில் கிளம்பிட்டார். இத்தனைக்கு அவருக்கு வந்து இந்த வெட்டிங் அனிவர்சரி இருக்குது அப்படின்றதே அவர் மறந்துட்டார். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய கடுப்பாயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப சாரி சூப்பர்ஸ்டி, அப்புறம் நிறைய பேசினார். நிறைய வந்து இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, அதனால தான் நான் மறந்துட்டேன் அப்படிலாம் நிறைய சொன்னாங்க. சரி அன்னைக்குன்னு நம்ம எதுவுமே வாக்குவாதெல்லாம் பண்ணக்கூடாது, சரி இருக்கட்டும், ஏதாவது பேசிட்டு போட்டு நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அன்றைக்கி வந்து அம்மா கூட இருந்ததுனால ரொம்ப சந்தோஷம். அம்மா தம்பி கூட டே ஃபுல்லாக இருந்தோம். அம்மா வந்து ஒரு கம்மல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப் போயிட்டு பார்த்தோம். எதுவும் செட் ஆகலை. ஆனால் வந்து சும்மா போயிட்டு அங்கே வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த நேரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் பஸ் ஏறி வந்துட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அஷத் அப்பாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ணுவார், அவர் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆனிவர்சரிக்கும் நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவேன் அவருக்கு. அது அவருக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த ஆனிவர்சரிக்கும் நான் அவருக்கு ஒன்று பண்ணியிருந்தேன். பட் அதை ஓப்பனாக வந்து இதில் சொல்ல முடியல. ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதை வாங்கினதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த ப்ரெசண்ட்டை பார்த்து அஷத் அப்பா கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிட்டார். ஐயோ சூப்பர்ஸ்டி, நான் உனக்கு எதுவுமே செய்யக்கூட இல்லை அப்படின்னு
சொல்லிட்டு. ஆக்சுவலாக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாங்குறத விட கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து அதை பெருசாகவே எடுத்துக்கல. அவர் எனக்கு செய்யலை, அவர் எனக்கு இது கொடுக்கல, மறந்துட்டாருன்றதே நான் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவர் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இனிமேல் வந்து அதை பற்றி ஏன் நம்ம வந்து ஏன் மறந்தீங்க, ஏன் இது வந்து விஷ் பண்ணல அப்படிலாம் சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுங்கன்னுட்டு நான் அதை கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கஷ்டம்னு பார்த்திங்கன்னா அர்ஷத் அப்பா அன்றைக்கி ஃபுல்லாக என் கூட இல்லை. பட் சந்தோஷம் நிறையன்னு பார்த்திங்கன்னா அர்ஷத் குட்டியும் அம்மா கூடயும் நான் டே ஃபுல்லாக இருந்தேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் அன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி எங்களுக்கு போச்சு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி வேறு ஒரு vlogல பார்க்குறேன். பாய்.